மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டு உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சோனைமுத்தன். சோனைமுத்தன், வணக்கம். இன்று இரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வரவுள்ள நிலையில் மீனவர்கள் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கிறார்கள்? மேலும் தகவல்களை சொல்லுங்க. மீன்களின் இனப்பெருக்க காலமான இந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மீன்பிடிக்க தடையானது விதிக்கப்பட்டிருப்பது வழக்கமாக ஒன்றாக உள்ளது. இந்த நிலையில இந்த ஆண்டுக்கான இந்த மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் வருகிற ஜூன் 14ஆம் தேதி வரை இந்த தடைக்காலமானது மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரைகளில் நிறுத்தி அதனுடைய பழுது பார்க்கும் பணியானது நடைபெற உள்ளது. மேலும் ஏற்கனவே தமிழக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த 8000 ரூபாய் அந்த தடைக்கால நிவாரண நிதியானது தற்பொழுது இந்த ஆண்டு 8000 ரூபாயாக உயர்த்தியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சேர்ந்த மீனவர்கள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப இந்த மீன்பிடி தடை காலமானது இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. இது குறித்து நீங்க அரசுகளுக்கு விற்கக்கூடிய கோரிக்கையானது என்னவாக இருக்கிறது? வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மீன் உற்பத்திக்காக இந்த மீன்பிடி தடைக்காலம் என்பது செயல்படுத்தப்படுகிறது. பொதுவாக இது உற்பத்தி காலம் இந்த தடை நீங்கியதற்கு பிறகு ஒரு வார காலம் மீனவர்களுக்கு நல்ல மீன்பிடி கிடைக்கும், வருமானம் கிடைக்கும் என்கிற முறையில் அது உருவாகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் விலையை குறைத்து கொள்முதல் செய்யக்கூடிய ஏற்பாடுகளும் அன்னைக்கு ஏற்படும். அது ஒரு தொடர்ந்து மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனை. இதுல அரசாங்கம் மீன்பிடி தடை காலம் முடிந்ததற்கு பிறகு கடலுக்கு மீனவர்கள் செல்லுகிற போது பிடித்து வரக்கூடிய மீன்களுக்கு ஒரு கட்டுப்படியான விலையை தீர்மானிக்கிற ஒரு ஏற்பாட்டை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது ஒண்ணு. பொதுவா இந்த காலத்தில் மீனவர்கள் 2 மாத காலம் அப்படின்னு வருகிற போது அவர்கள் தினசரி அவர்களுடைய வருமானம் அவங்க குடும்பத்திற்கு மற்ற இதர செலவுகளுக்கு அவங்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட 5000 10,000 12,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஆனா அரசாங்கம் ஏற்கனவே தடைகால நிதியாக ரப்சீசன் பணமாக 5000 கொடுத்து வந்தார்கள். இந்த காலம் அதை 3000 உயர்த்தி 8000 அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிதி இவர்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்காது. எனவே அதை உயர்த்தி ஒரு 10,000 ரூபாயாக அறிவிப்பது மீனவர்களுக்கு உதவி செய்யும் என்றுதான் நம்ம கருத வேண்டியிருக்கு. ஏன்னா விலைவாசிகள் இன்றைக்கு கடுமையாக உயர்ந்திருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத போது ஏற்கனவே தாங்கள் அனுபவித்து வந்த சில விலை சுருக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. எனவே இந்த நிதியை உயர்த்தி வழங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டையும் மீன்பிடி தடை காலம் முடிந்து கடலுக்கு செல்கிற போது அவர்கள் பிடித்து வருகிற மீன்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்ல விலை கிடைக்கக்கூடிய வகையில் அதை ஏற்பாட்டையும் அரசாங்கம் செய்யணும். அதுதான் மீனவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக தோழர் கூறியது போலவே மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியாக வழங்கக்கூடிய அந்த 8000 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.